அது ஒரு பெண் குட்டி கூட போனால் ஒரு 8 மாதம் 9 மாதம் தான் இருக்கும். அந்த பெண்குட்டி வழக்கம் போல் தாய் தந்தையர் எல்லாம் இழந்து மனிதர்களால் விரட்டப்பட்டு நம்மக்கிட்ட இன்னொரு கட்டடத்தில் தஞ்சம் புகுந்து அந்த கட்டடம் போன உடனே வீதிக்கு வந்துருச்சு. வீதிக்கு வந்ததை நம்ம முறையாக வழக்கம் போல் வேக்சினேஷன்லாம் போட்டு ஏபிசி எல்லாம் செய்து கருத்தடையெல்லாம் பண்ணி பெல்ட் கட்டி சரியாக வச்சுருக்கிறோம். அந்த நாய் ஒரு பாவமும் பண்ணலை. வீதிக்கு வந்தோடனே அது கொஞ்சம் குட்டியாக இருக்குன்னொடனே அல்ல சில்லுகள், குழந்தைகள், மனிதர்கள் சைக்கிளை வச்சு விரட்டுறது, அது டியூஷன் போகிறவன் வர இப்படி ஏதோ செஞ்சதுன்னு விளைவாக திருப்பி குலைக்குது. தாங்க முடியாமல் திருப்பி குலைக்குது. ஒரு சில பேரை என்னை எனக்குல்லா தொந்தரவு பண்ணுறீங்கன்னு விரட்டுச்சு. அப்படிப்பட்ட அந்த ஒரே ஒரு வருடமே ஆன அந்த ஒரு எல்லா விதத்திலையும் மருத்துவ ரீதியாக ஆரோக்கியப்படுத்திக்கிட்டு வாழ ஆசைப்பட்ட ஒரு நாயை இப்போ 50க்கும் மேற்பட்ட ஒரு மனுஷங்க தெருவில் நின்று அதை எதிர்க்கிறான். அந்த நாய் அங்கே இருக்கக்கூடாது. ஆனால் அந்த நாய் பட்ட வேதனை, சோதனை, அந்த நாயை அடித்தது, அந்த நாயை விரட்டுனது, பயங்காட்டினது எல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய பிள்ளைகள். ஆனால் இது வரைக்கும் யாரும் கடிச்சிருச்சுன்னா சேர்த்துருவோம். ஆனால் அது சைக்கிளில் போகிறப்ப விரட்டுது, சைக்கிளோட விழுந்துட்டோம்னா அதெல்லாம் விரட்டுறதோ கடிக்கிறதுக்கான சூழ்நிலையோ இது வரைக்கும் அது செய்யவே இல்லை. அது ரெஸ்பாண்ட் கூட பண்ணலை, ரியாக்ட் பண்ணுது. என்னை விட்டுருங்கடான்னு சொல்லி அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த நாயை பிடிக்கிறதுக்கான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க 50 மனிதர்கள். அந்த 50 மனிதர்களில் அதை லீட் எடுத்து ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை பற்றி சொல்லி ஆகலாம். அவன் செயின் ஸ்மோக்கர். அவன் எந்த அளவுக்கு நல்ல செயின் ஸ்மோக்கர் அப்படின்னா, அவன் வீட்டுக்குள்ளே பிடிச்சா, அவனுடைய புகை பிடிச்சா, ஸ்மோக் பண்ணால் அவன் குடும்பம், மனைவி, குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. ரோட்டுக்கு வருவான், ஒரு சரியான முச்சந்தில் நிற்பாங்க. ஒரு கடை இருக்குது சிகரெட் விற்கிறதுக்கு. அந்த கடையில் வாங்குறத வாங்கிட்டு என்ன பேசுவான்னு தெரியாது. அப்படியே ரோட்டில் ஒரு முச்சந்தில் நின்று அவனுடைய வக்கரத்தெல்லாம் தீக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட்டை எடுத்துட்டு அப்படியே வீதிகளை நடமாடுற மனுஷங்களை பார்த்துக்கிட்டே ஒரு சிகரெட் குடிக்கிற ஒரு தரமான மனுஷன். நைட் ஆகிட்டா தண்ணி அடிப்பான், வேகமாக வண்டியை ஓட்டுவான். வேகமாக வண்டி ஓட்டுறப்ப பயந்து போய் மிட் நைட்லேயோ வேற மாதிரி சூழல்லையோ இந்த நாய்கள் விரட்டுச்சுன்னா அந்த நாய் என்னை விரட்டுது, உன்னை அடிச்சு கொண்டுருவேன் பேசுகிற அவன் நல்லவன். அவன் தான் அந்த லீட் பண்ணுறான். அவன் அப்படி லீட் பண்ணுறான். அடுத்து பார்த்தா ஏன் இது என் குழந்தைய விரட்டுச்சு, அவனுக்கு சப்போர்ட்டாக ஒரு 2 அம்மையார்கள் வராங்க. அந்த குழந்தைகளையும் பற்றி சொல்லிடுறோம். 2 குழந்தை 3 சக்கர சைக்கிளை ஓட்டுவாங்க. அது பிரச்சனை இல்லை. அந்த சைக்கிளில் டயர் இருக்காது, உழுக்க அந்த ரிம்மு மட்டும்தான். அப்படி ஒரு கொடூரமான சத்தத்தை கொடுக்கும். ஒரு குழந்தை உட்காந்து, ஒரு குழந்தை சைக்கிளை தள்ளி அந்த ரோட்டில் போகிற சத்தத்தில் எங்கே நோய் வாய்ப்பட்டிருக்கிறவங்க கூட ஹார்ட் அட்டாக் செத்துருவான். அப்படி ஒரு சத்த குழந்தையும் கத்தும், அந்த சின்ன குழந்தைகளும் கத்திக்கிட்டே வண்டியை தள்ளுவாங்க ரோட்டில். பின்னால் ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருப்பான். இப்போ எல்லாத்துக்கும் மேலே அந்த குழந்தை இந்த வண்டியோடைய டயர் இல்லாத அந்த சக்கரம், ரிம், அதுவும் சேர்ந்து கொடூரமாக சத்தத்தை கொடுக்கும். ஆள் பார்க்கலன்னா நாயை நோக்கியே விடுவாங்க. குட்டி நாய்களை நோக்கி விரட்டுவான். பதிலுக்கு அது விரட்டு. அது அந்த மாதிரி அப்போ என் புள்ள ரோட்டுக்கு விளையாடக்கூடாதா? அது ஒரு செயின் ஸ்மோக்கர். உரமா பிள்ளைய ரோட்டில் விட்டாச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணாலும் அந்த பிள்ளை என்ன வேணாலும் பண்ணாலும் அந்த பிள்ளைக்கு ஆபத்து வராது. வேற ஆபத்தெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நாய் ஏதாவது பதிலுக்கு ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அந்த நாய் அங்கே இருக்கக்கூடாது. இது 2 கதை. கொஞ்சம் டீசெண்டான கதைகளை நான் சொல்லிட்டேன். அது இல்லாமல் அந்த நாயை எதிர்க்கிறதுக்கு மனிதர்கள் பேசுறது, இந்த நாய்களுக்கு உணவு வைக்கக்கூடாதுன்னு தடை போடுற ஒரு அரசியல். அப்பப்பா 2 நாளைக்கு முன்னால் பொதுவாக இந்த மாதிரி பஞ்சாயத்துகளுக்கு சத்தங்களுக்கு ரோட்டில் போய் நான் நிற்க மாட்டேன். இந்த தடவை அந்த குட்டியை காப்பாற்றணுன்றக்கா போய் நின்னோம். ரொம்ப முக்கியமானது, எவனுக்கு சட்டம் தெரியல. முறையாக ஏபிசி செய்யப்பட்டு எல்லா வேக்சினேஷனும் போடப்பட்ட ஒரு நாய் தொந்தரவு பண்ணுறதா சொல்கிறேன். ஏதாவது ஆதாரம் கொடுக்கணும். ஆதாரமே இல்லை. இங்கே வேறு அரசியல் இருக்கு. ஆதாரங்களும் இல்லாமல் அதை விட கொடுமை என்னன்னா, இப்படி சுற்றி மனிதர்கள் இந்த விஷயமா பேச ஆரம்பிச்சோன்னே அந்த நாய் அங்கேயே இல்லை. அவ்வளோ மறந்து போயிட்டு ஓடிடுச்சு 2 நாயுமே. இந்த வீடியோலையும் படத்தை ஃபோட்டோலையும் வருவாங்க அவங்க 2 பேருமே. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் ஏபிசி பண்ண நாயை பிடிக்கக்கூடாது. பிடிச்சாலும் அது சட்டவரும் கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. இந்த நாய் யாரையோ விரட்டுதுன்னு சொல்றாங்க. விரட்டுனா பிடிச்ச அந்த நாயை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆஸ் பர் லா கார்பரேஷன் அஃபிஷியல்ஸ் மித்த எல்லாருக்கும் அது டீட்டெயில்ஸ் நல்லாவே தெரியுது. கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர்வைசர் மித்தவங்களுக்கு அது தெரியல. அது பிடிச்சி கொண்டு போய் எங்கேயோ விடுறது ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க.
ஒவ்வொரு பகுதியிலையும் ஏபிசி செஞ்சு இன்னொரு பகுதியில் கொண்டு போய் 40-50 நாய்களை விட்டு அங்க புது குழப்பத்தை உண்டு பண்ணி என்னமோ ஒரு அரசியல் நடக்குது. அந்த அரசியல் யாருக்காக செய்யப்படுதுன்னா கிட்டத்தட்ட ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ். பாதி அரசியல் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் சொசைட்டியில மிகப்பெரிய நோய்களை பரப்புற, இல்லைன்னா டேஞ்சரஸான வாழ்க்கை முறை வாழ்ற, செயின் ஸ்மோக்கர், ட்ரக் அபியூஸ் பண்ணக்கூடியவங்க, இவன மாதிரி ஆட்கள் அவனுக்கு தொந்தரவா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே சட்டம் தெரியாத ஒரு சில இடங்கள்ல இப்படி பிரச்சனைகள் வந்தது. அந்த நாய் தற்காலிகமாக காப்பாற்றப்பட்டிருக்கு. அது சோறு வைக்கக்கூடாதுன்னு தடுக்கிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை கலைச்சிட்டு தனித்தனியா நம்ம ஒருத்தர்கிட்டயா பேசணும்னா, ஐயா நான் அப்படி சொல்லல, நான் இப்படி சொல்லல, சோறு வைக்கிறதுல நான் தடுக்கல, அவங்க தான் தப்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாப் சைக்காலஜி டு ப்ரூவ் தெம்செல்ஸ் அஸ் ஹீரோ, அவங்களுடைய குற்றங்களை மறைச்சிக்கிட்டு தங்களை பெரிய நாயகர்களாக காட்டிக்கிட்டு நாய் மேல குற்றம் சாட்டி தப்பிக்கிற இந்த கூட்டத்திலிருந்து நாய்களை காப்பாற்றுறது சவாலாக தான் இருக்கு. நல்ல நாய்கள், அப்பாவி நாய்களை பார்ப்போம். அந்த சவாலை நம்ம எப்படி எதிர்கொள்றதுக்கு சட்டமும் அரசு நிர்வாகமும் இயற்கையும் நமக்கு உதவுதுன்னு we will fight it out. பார்ப்போம்.